Shiva 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 Shiva. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். போன மாத கருத்தரங்கத்தில் நம்ம கருத்தரங்கம் நடத்தக்கூடிய சக்தி குரு ஐயா அவர்களுக்கு திருமண நாள். அதனால் நமக்கு எல்லாத்துக்குமே ஜிலேபி கொடுத்தாரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நாளைய தினம் நம்மளுடைய ஐயா எனக்கு மிச்சர் கொடுத்தாரு. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டேன், நீங்க மிச்சர் சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு. சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம். அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன். நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய ஐயா அவர்கள் மிக சிறப்பான வாழ்க்கை முறையில் முன்னேற்றமும் கீர்த்தியும் அடைந்து இருக்க வேண்டும் என்று உங்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரை நான் ஆற்றுறேன். ஜோதிடம் சார் மகா எளிமை, மகா அற்புதம். என்னுடைய குருநாதர்களில் ஒருவர் ஈரோடு கோபையா சொல்லிட்டே இருப்பார். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்றேன். நீங்க யாரும் நோட்ஸ் எழுத வேண்டாம். ஏன்னா நான் நோட்ஸ் எழுதுனேன்னு வச்சுங்களேன், அந்த எழுதி கொண்டு வீட்டில் வச்சேன்னா அது வச்சதுதான். அதை திருப்பி பார்க்க நமக்கு டைம் இருக்காது. நம்ம வாழ்க்கை அந்த கடிகாரம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா சார்? நீங்க அலுவலகத்தில் உட்காந்துருக்கீங்க. ஒரு வாடிக்கையாளர் நம்மளுடைய அலுவலகத்துக்கு வரார். வந்த உடனே அவர் அசத்துற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும். சொல்லலாம் இல்ல சார்? சார் சொல்லலாம் இல்ல? சரி, அந்த 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துங்க. எல்லார்கிட்டையுமே இப்போ பெரிய ஃபோன் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் எந்த சாஃப்ட்வேர் மேலும் வச்சுருக்குங்க, அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் அவங்க வரும்போது டக்குன்னு ஒரு பிரசனம் போட்டுருங்க. போட்டிங்களா? அந்த லக்ன புள்ளி ஒரு இடத்துல போய் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில் ஆரம்பிக்கும் போது விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிச்சோங்களா? ஆமா சார், விருச்சிக லக்னம் தானே நம்ம சார் போட்டாரு. அப்போ விருச்சிக லக்னத்துல புதன் புள்ளின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கேட்டையில லக்ன புள்ளி உக்காந்துருக்கு. அப்போ நீங்க வந்த கிளைண்ட்டுங்கிட்ட, ஐயா இந்த ஜாதகர் ரேவதி நட்சத்திரத்துல, ஆயிலிய நட்சத்திரத்துல, கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவரான்னு கேளுங்க. ஒரு 80% ஆமான்னு சொல்லிடுவாங்க. அசந்து போயிடுவாங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்த மீட்டிங்ல நீங்களே கூப்பிட்டு என்கிட்ட பாராட்டி சொல்லுவீங்க. இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 100% சக்சஸ். அப்புறம் ஏன் சார் 80% சொன்னீங்க, மிச்சம் 20 எங்க சார் இருக்கு? அதுவும் அங்கதான் சார் இருக்கு. சரி, அந்த விருச்சிகத்துக்கு கேந்திர ஸ்தானங்களை எடுங்க. அப்ப விருச்சிகத்துக்கு முதல் கேந்திரம் கும்ப லக்னம் அல்லது கும்பராசி, ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசி, சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசி, கடைசியா விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி. இந்த விஷயத்துல தான் சார் அந்த ஜாதகர் நோட்டே உக்காந்துருக்கோம். நான் இவங்க கிட்ட அதை எழுதி கொடுத்துட்டு அப்புறம் தான் நோட்டை வாங்கி புரட்டி பார்த்தேன்னா இந்த அமைப்புல இருக்கும். சார் இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோடனே சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் அசந்து போயிடுவாங்களா? எப்படி சார் எங்க ஜாதகம்லாம் பார்க்கல, எப்படி நீங்க எங்க லக்ன ராசிலாம் கண்டுபிடிச்சிங்க, எங்க நட்சத்திரம்லாம் எப்படி சொன்னீங்க? கொஞ்சம் அசந்து போவாங்களா மாட்டாங்களா? சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். அசந்து போவாங்க. ரைட். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட், எல்லாருமே நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை சார். நிறைய இடத்துல பார்த்ததனுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம் இணைச்சு நான் சொல்றேன். வந்தவர் எதுக்காக ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பாரு இல்லைங்களா? ஆமாதாங்க ஐயா. வந்தவங்க யாரும் எனக்கு 12 பாவத்துக்கு பலன் வேறும்னு எத்தனை பேர் சார் வராங்க சொல்லுங்க? நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு போறோம், எல்லா ஊருக்கு பஸ் இருக்கு, எல்லா ஊர் பஸ்லயுமா நம்ம ஏறுறோம்? நம்ம பஸ் நம்ம எந்த ஊர் போறோமோ அந்த ஊர்ல மட்டும்தான் அந்த பஸ்ஸை மட்டும் தான் நம்ம நோக்கி போயிட்டு இருப்போம். பக்கத்துல வேற எந்த பஸ் இருந்தாலும் நமக்கு அது தெரியாது. அப்போ
அவங்களுடைய ஜாதகத்தை ஓபன் பண்ணிட்டீங்க. அந்த சந்திரன் பிறந்த வீட்டுல தனுசுல இருக்கிறாருன்னு வைங்க. இன்னைக்கு சந்திரன், அதாவது அவங்க பார்க்க வந்த அன்னைக்கு சந்திரன் எந்த பாவத்துல இருக்கிறாரோ, உதாரணத்துக்கு ஒரு தனுசு ராசிக்காரர் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாரு, அவருக்கு லக்னம் சொல்லிட்டோம், ஓகே ஃபைன் நல்லா இருக்கு. ராசியை வச்சு அந்த சந்திரனுக்கு இப்ப இருக்கிற கோச்சார சந்திரன் எத்தனாம் வீட்டுல இருக்கிறாரோ அதனை சார்ந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த வில்ல விடுங்க, இந்த அம்பை விடுங்க, கரெக்டா 100% கரெக்டா போய் குத்தும். சார் ஆமா சார், இதுக்காக தான் சார் வந்தேன், எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே ஜோதிடத்தின் மேல ஒரு ஆர்வம் வந்துவிடும். 2வது பாயிண்ட், அதற்கு அப்புறம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முதல்ல சொல்லிடணும். 1, 5, 9ஆம் பாவத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, 1, 4, 7, 10ல கிரகங்கள் எப்படி இருக்கு, 3, 6, 10, 11ல கிரகங்கள் எப்படி இருக்கு, 6, 8, 12லையும் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடணும். அதை எப்ப சொல்றேன், கடைசியா சொல்றேன். 6, 8, 12. அதே மாதிரி இப்போ கும்பராசிக்காரங்க நிறைய ஜாதகம் பார்க்க வராங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே நீங்க 7 சனி உங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரூரல்ல இருக்கிற கிளைண்ட் உங்களை வந்து நல்லா பாராட்டுவாங்க. ஆனா நம்ம ரூரல் மட்டுமே நம்ம நம்பி வாழல, நம்ம அனைத்து தரப்பினர்களும் ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்த உடனே கெட்ட பலன் சொல்லக்கூடாது. கடைசியா சொல்லுங்க, சார் இவ்வளவு நல்லாதான் சார் இருக்கு, குழம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ரசமெல்லாம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சமா உப்பு மட்டும் குறைவு. எப்படி சார்? என்கிட்ட யாரோ ஒரு ஐயா சொன்னாங்க காலையில, ஐயா நல்லா பேசுறீங்க, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரோ ஒருத்தங்க தான் சொன்னாங்க, எனக்கு இது நினைவில்லை. ஐயா அந்த மாதிரி நீங்க பலன் சொல்லி பழகுங்க. வரவங்களை வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து ஐயா இப்படி ஒரு விஷயம் காட்டுது, கொஞ்சம் கவனமா இருந்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3 பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னாவே அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல எண்ணம் வந்துடும். எனக்கு நான் பிடிச்ச கிளைண்ட் எல்லாம் இப்படிதான் சார் நான் பிடிச்சேன், புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயம் இது வந்து ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன். இதை செய்யலாம்ல சார், நீங்க லக்ன புள்ளி எங்கேயோ அதற்கு திரிகோண நட்சத்திரங்களையும் லக்னம் விழுந்த ராசி எதுவோ அதற்கு கேந்திர ஸ்தானங்களையும் இணைச்சு இந்த லக்ன ராசியில் உங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்கும். புரியுதுங்களா? சரி, அதனை அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து நான் பதிவு பண்றேன். இது சர்ச்சை ஆகுமா ஆகாதங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ஐயா சொன்னாரு. ஆக்சுவலி பிரம்ம முகூர்த்த நேரம் எதுங்க, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சுவலி 4 மணியோடவே பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. நல்ல விவரம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். 4 மணிக்கு முன்னாடி 3:59 பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிடும். 4 மணிக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் இல்லை. சரி, நீங்க சொல்லலாம், அப்புறம் ஏன் சார் நாங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்துல தான் கல்யாணம் பண்றோம், அப்புறம் ஏன் சார் இப்படி எல்லாம் குறிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு. அதாவது இது காமெடி மாதிரி தான். இன்னைக்கு ஜோதிடர்களை தவிர எல்லாருமே இன்னைக்கு ஜோதிடம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க சார், ஒரு மருத்துவத்தை பத்தி மருத்துவர் தான் பேசுறாரு, ஒரு வாதங்களை வைத்து வழக்கறிஞர் தான் பேசுறாரு. ஆனா ஜோதிடத்தை பத்தி மட்டும் தான் சார் எல்லாருமே பேசுறாங்க. அதனாலதான் சார் நம்ம துறையில இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கிறாங்க, அவங்களே ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருத்தம் இருக்கு இல்லைன்ட்டு அவங்களே ஒரு விஷயம் பார்த்துக்கிறாங்க. இதுல நிறைய எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்க வந்து பொண்ணு தனுசு ராசி, பையன் வந்து கடகராசி. அவங்களே வந்து உட்காந்துட்டு, சார் தனுசுக்கு சஷ்டாஷ்டங்கமா வருது, இது வேண்டாம், யாருமா சொன்னது? அவங்க டிவியில ராசி பலன் சொல்ற ஒருத்தரங்க சொன்னாங்க. அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு. நான் எவ்வளவோ சொல்லியும் அந்த அம்மா கேட்கல. நான் அடுத்த வரி, அம்மா கையை கட்டிட்டு அவங்ககிட்டயே இது ஜாதகம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம சொல்றத
நம்ம சொல்றத அவங்க கேட்கலங்கிற பட்சத்துல நீங்களே போய் அவர்கிட்ட பாத்துங்க. 10,000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 7 மாசம் காத்திருந்து 8ஆம் மாசம் பலன் சொல்லுவார். 10 நிமிஷம் தான். நீங்க அங்க போய் பாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். எப்பவுமே சார் சஷ்டாஷ்டமா வரக்கூடிய கிரகங்கள் நட்பு கிரகங்களா இருந்தா பாதிக்காது. ஐயா உண்மைதானேங்க ஐயா? நட்பு கிரகங்களா இருந்தா பாதிக்காது. சில மூல நூல்களை சொல்லப்பட்டிருக்கு குருவும் சந்திரனும் பகைன்னு. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த திருமண விஷயத்துல வந்து அது கிடையாது. குருவும் சந்திரனும் சில மூல நூல்களை மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலான மூல நூல்களை அவங்க 2 பேரும் நட்பு கிரகங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது தனுசு கடகத்தை நான் எடுத்து பேசுறதுனால அந்த அமைப்பை வந்து சொல்றேன். சரி, இறுதியாக ஒரு சின்ன விஷயம். இந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி, இப்போ ராகுகேது பயிற்சி ஆச்சு பார்த்தீங்களா? இந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரீயாக ஒரு Zoom மீட்டிங் நடத்தினேன். அந்த Zoom மீட்டிங்கில் என்கிட்ட ஜோதிடம் பார்த்தவங்களை வச்சு நான் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அவங்களுக்கு நான் ஒரு பலன் சொன்னேன். மேசத்திலிருந்து ராகு மீனத்துக்கு வரார், அதுக்கு ஒரு பலன். துலாம்ல இருந்து கேது கன்னிக்கு வரார், இதுக்கு ஒரு பலன் சொன்னேன். நான் எந்த மாதிரி பலன் சொன்னேன் அப்படின்னா, மேசத்திலிருந்து ராகு வந்து மீனத்துக்கு வரும்போது, மீனங்கிறது குருவுடைய வீடு, ஆன்மீக வீடு. ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் அந்த வீட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த வீட்டுக்கு அவர் வந்த உடனே அவர் வெளியில கும்பத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடியே ஆன்மீகம் சார்ந்த ஒரு சர்ச்சை வரும்னு வந்ததா இல்லைங்களா? சார் சனாதானத்துக்குள்ள நான் போகல. ஓகேங்களா? லட்டு வந்துச்சு. இத நான் ஒரு வைசியர் பெண்மணி கிட்ட சொன்னேன். ஒரு வைசியர் பெண்மணி கிட்ட சொன்னேன். ஆக்சுவலி நான் சொன்னதை நான் மறந்துட்டேன். அவங்க ஞாபகமா வச்சிருந்து வந்து என்னுடைய அலுவலகத்துல பார்த்துட்டு, சார் அன்னைக்கு சொன்னீங்க, அதுவும் கோயிலுக்குள்ளார வச்சுதான் சொன்னீங்க, அதே மாதிரிதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கேத வச்சும் அது வந்து புதனுடைய வீட்டுக்குள்ளார போகும்போது ஒரு விஷயங்கள் சொன்னேன். அது இன்னும் நடக்கல. அது நடக்கும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேண்டாம், இதுல எவ்வளவு கமெண்ட் வரும் தெரியுங்களா? முன்னாடியே இதெல்லாம் சொல்லி சொல்லி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது நடக்கட்டும், அதன் பிறகு நான் வந்து சொல்றேன். நாளைக்கெல்லாம் நடக்காதுங்க சார். அதாவது இது வந்து எந்த மாசம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளுடைய இந்த மாசத்துல நடந்திருக்கணும், பங்குனி மாசத்துல நடந்திருக்கணும், ஆனா நடக்கல. ஓகேங்களா? அதனால புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி 30 தேதிக்குள்ளார அது வந்து நடக்கணும். புரியுதுங்களா? அப்ப நடக்கும்போது நான் வந்து சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. அதுலயும் ஒரு லிங்க்னா, கேது வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டுக்குள்ளார போறதுனால, புதன்னா பெருமாளா, பெருமாள் கோயில் தானே சர்ச்சையாச்சு. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டுக்கும் அதுக்குள்ளார இருக்கு. ஆனா நான் சொன்ன பாயிண்ட் என்ன ஷேர் பண்ணல. ஓகேங்களா? அந்த பிரச்சனை பெரிய அளவுல வெடிக்காது. ஏன்னா அந்த கேத குரு பாக்குறாரு, அதனால வெடிக்காது. அதை அப்படியே இழுத்து சரி பண்ணிடுவாங்க. ஆனா இன்னொரு பலன் சொல்லியிருக்கேன், அது நடக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த பலன் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டேன். அது நடத்தினா கொஞ்சம் பாதிப்பு தான், அதனால அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நடக்கும்போது அவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்றாங்க. அவர் கை தட்டுங்க, அதான் சொன்னேன். அவர் கை தட்டுங்க சார். எம்ஆர் பாளையம் தானே, திருச்சி மாவட்டம் தானே, அவருக்கு ஒரு முறை கை தட்டுங்க. இதுதான். ஓகேங்களா? ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்ப புதன் சார்ந்த, புதன்னா கல்வி, தேர்வு, இதை சார்ந்த ஒரு விஷயம். தேர்வுனா 6ஆம் இடம் தானே, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல தானே இப்ப கேது இருக்கிறாரு. அதை சார்ந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களா? இவ்வளவுதாங்க. ராகு கேதுக்கள் எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய விஷயத்தை தூண்டி விட்டு அதன் மூலியமாக நன்மையும் தருவாங்க, தீமையும் தருவாங்க. இறுதியா ராகு கேதை பத்தி ஒரு விஷயம் சொல்லி விடைபெறுகிறேன். ராகு திரிகோணாதிபதிகளோட இணைவு பெற்று கேந்திரத்தில் இருந்தாலும், கேந்திராதிபதியோட இணைவு பெற்று திரிகோணத்தில் இருந்தாலும் யோகமே யோகமே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம் சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.